ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸில் உள்ள யூனிட் 1 இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படி உருவாச்சு, இதில் என்னெல்லாம் இருக்குது, இதை பேஸ் பண்ணி இந்த கவர்மெண்ட் வந்து எப்படிலாம் ரன் பண்ணுறாங்க, இதில் என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்குது, ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. பார்க்கலாம். கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு நாட்டோட ஃபண்டமெண்டல் லா, அதாவது அடிப்படை சட்டமே இந்த கான்ஸ்டியூஷன் தான். வேறு எவ்வளோ சட்டங்கள் இருந்தாலுமே அதெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷனில் எழுதப்பட்டது கிடையாது. இந்த கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ரூல்ஸை வந்து கவர்மெண்ட்டோ இல்லை மக்களோ வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற அளவில் இருக்கும். அதுதான் கான்ஸ்டியூஷன். ஒரு நாட்டோட கவர்மெண்ட்டே எப்படி ரன் ஆகுதுன்னா இந்த சட்டங்களை பேஸ் பண்ணி தான் வந்து ரன் ஆகுது. இட் இஸ் அ வெஹிக்கல் ஆஃப் அ நேஷன்ஸ் ப்ராக்ரஸ். ஒரு நாடு வந்து முன்னேறணும்னா அதுக்கு ஒரு வெஹிக்கலாக இருக்குது, ஒரு வாகனமாக இருக்கிறதே வந்து இந்த கான்ஸ்டியூஷன் தான். இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டது. அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்டியூஷன் அப்படின்னு அவங்க நாட்டில் தான் வந்து கொண்டு வந்தாங்க, யூஎஸ்ஏல. அதை பார்த்து தான் நம்மளும் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து ஃபாலோ பண்ணுறோம். நம்ம யூஎஸ்ஏ மட்டுமே வச்சு வந்து ஃபாலோ பண்ணல. நம்ம வந்து நிறைய கான்ஸ்டியூஷனுங்கிற கான்செப்ட் வேணால் அங்கேருந்து எடுத்துக்கலாம். மற்றபடி அதில் உள்ள பிரின்சிபல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அது ஒவ்வொரு நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டதை பேஸ் பண்ணி அமைக்கப்பட்டது தான் நம்ம நாட்டோட கான்ஸ்டியூஷன். ஒரு நாட்டுக்கு கான்ஸ்டியூஷன் ஏன் தேவைப்படுது அப்படின்னா, ஒரு சமூகத்தோட அடிப்படை தன்மையை வந்து உணர்த்துறதே வந்து சொல்கிறதே வந்து இந்த கான்ஸ்டியூஷன் தான். ஒரு நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு விதமான டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ் இருக்கும். வேறு மக்கள் வந்து வேறு சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க. அவங்களோட மத நம்பிக்கைகளாக இருக்கட்டும், அவங்களோட கல்ச்சராக இருக்கட்டும், எல்லாமே வேறு இருக்கும். அப்போ அவங்களுக்குள்ளால ஒரு எந்த ஒரு பிரிவினையும் வராமல் அவங்களோட நம்பிக்கைகளுக்கு டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸாக இருந்தால் கூட அவங்களோட நம்பிக்கைகளை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த கான்ஸ்டியூஷன். முதலாக நம்ம நாட்டுக்கு வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒன்று வேணும். பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. பிரிட்டிஷ்காரங்க வந்து நிறைய ரூல்ஸ் பிரிட்டனில் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் வந்து இங்கே நடைமுறைப்படுத்திட்டு இருந்தாங்க. அதை வந்து மின்டோ மார்லி ஆக்டாக இருக்கட்டும், இல்லை மாண்டேகு ஜேம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பிரிட்டனில் உருவாக்கப்பட்டது. அதை வந்து நம்ம நாட்டில் வந்து சட்டங்களாக கொண்டு வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டை விட்டு போகும்போது நமக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷனை உருவாக்கணும் அப்படின்னு வந்து 1934 முதலாக கோரிக்கை எழுத்தது வந்து யாருன்னா எம்என் ராய் அவர்கள் தான். அவர் யார் அப்படின்னா இந்தியன் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஃபவுண்டர். அவர் தான் வந்து முதலாக நம்ம நாட்டுக்குன்னு இந்தியன் கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்னு சொன்னவர். அதுக்கப்புறம் கோரிக்கை வைத்தது வந்து காங்கிரஸ் பார்ட்டி. அவங்க வந்து 1935 வச்சாங்க. அதுக்கப்புறமா 1938 ஜவஹர்லால் நேரு அவங்க யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், அதாவது வயது வந்து ஒரு வாக்குரிமை, அது அடிப்படையில் வந்து நமக்கு கான்ஸ்டியூஷன் உருவாக்கணும் அப்படின்னு அவரும் கோரிக்கை வைத்திருந்தார். இதன் அடிப்படையில் இருந்து பார்த்திங்கன்னா 1940 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் ஆஃபர் கொடுத்தாங்க. இல்லை லார்ட் லின்லித்கோ அப்படிங்கிறவர் வந்து ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னா ஆகஸ்ட் சலுகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து 1940 கொடுத்தாங்க. அது என்னென்னா நம்மளோட டிமாண்டை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரி, உங்களுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் வேணுமா, சரி ஓகே நாங்கள் தரோம். பட் கான்ஸ்டியூஷனை வந்து அவங்களே உருவாக்குறதா இருந்துச்சு. ஆகஸ்ட் ஆஃபரில் கான்ஸ்டியூஷன் வந்து அவங்களே உருவாக்கி நமக்கு தரதா இருந்தது. பட் 1942 கிரிப்ஸ் மிஷன் சொல்லிட்டு ஒரு குழு வந்து அனுப்புகிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா 1942 கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, உங்களுக்கு தேவையான கான்ஸ்டியூஷனை நீங்களே ஃபார்ம் பண்ணிக்கோங்க, நீங்களே ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி உங்கள் நாட்டில் உள்ளவங்களே சேர்ந்து ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் அதை கான்ஸ்டியூஷன் எழுதுங்க அப்படின்னு சொன்னது வந்து கிரிப்ஸ் மிஷன் தான். ஆனால் எப்போ சொன்னாங்கன்னா இதெல்லாம் வந்து நாங்கள் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் தான் தருவோம், இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் காந்தி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த கிரிப்ஸ் மிஷனை வந்து போஸ்ட் டேட்டட் செக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இது ஒன்றுக்கும் உதவாது, இவங்க செகண்ட் வேர்ல்டு வார் எப்போ முடிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க நமக்கு தருவாங்களா அப்படிங்கிறதுனால அவங்க காந்தி வந்து இது வந்து போஸ்ட் டேட்டட் செக், அதாவது பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். இதெல்லாம் வந்து எப்போ நடக்கும்னா செகண்ட் வேர்ல்டு வார் அந்த பீரியடில் 1938 to 1945 இடையில நடந்த விஷயங்கள் தான் இது. எம்என் ராய் அவர்கள் வந்து முதல் கோரிக்கை வச்சிருப்பாங்க. அப்புறம் காங்கிரஸ் பார்ட்டி இரண்டாவதாக கோரிக்கை வச்சிருப்பாங்க. ஜவஹர்லால் நேரு வந்து 1938 சொல்லியிருப்பாங்க வேணும்ட்டு. ஆகஸ்ட் ஆஃபர் நமக்கு 1940 சொல்லுவாங்க, நாங்கள் வந்து உங்களோட டிமாண்ட் அக்செப்ட் பண்ணிட்டோம், நாங்கள் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து பிரிட்டன் அவங்களே எழுதி தரதா இருந்துச்சு. பட் 1942 கிரிப்ஸ் மிஷன் வந்தோடனே என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே உங்களுக்கு தேவையான கான்ஸ்டியூஷன் நீங்களே எழுதிக்கோங்க, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஒன்று ஃபார்ம் பண்ணுங்க, அது ஃபார்ம் பண்ணிவிட்டு, ஆனால் இது எல்லாமே செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ காந்தி வந்து இதை வந்து போஸ்ட் டேட்டட் செக் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நமக்கு ஓகே 1946 வாக்கில் நமக்கு வந்து சுதந்திரம் கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. அப்போ அனுபவிக்கப்பட்டதான் அந்த கேபினட் மிஷன்கிற தூதுக்குழு. இது வந்து எப்போனா மார்ச் 1946 இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பிளான் நமக்கு கொடுப்பாங்க. கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணுங்கள், நாங்கள் ஒரு ஐடியா தரோம், அந்த ஐடியா படி நீங்கள் வந்து ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை வந்து ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த கேபினட் மிஷன்லேருந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம நாட்டுக்கு கான்ஸ்டியூஷன் தரணும் அப்படிங்கிற முதலாக அது வழி வகுத்து அதுக்கான பிளான் போட்டு தந்தது யார் அப்படின்னா
கேபினெட் மிஷன் தான். எப்போ அப்படின்னா மார்ச் 1946 வந்து அவங்க வந்து அந்த கேபினெட் மிஷனை உருவாக்குவாங்க. மே 16 வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. மே 16, 1946 வந்து அவங்களோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. இந்த தூதுக்குழுல வந்து 3 பேர் இருப்பாங்க. பெத்திக் லாரன்ஸ், சர் ஸ்டெஃபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர். பெத்திக் லாரன்ஸ், சர் ஸ்டெஃபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர், இப்படி 3 பேர் இருப்பாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக அப்படின்னா, கிரிப்ஸ் மிஷன் வந்து 1942 சொன்னேன் இல்லையா, அது வந்து ஒரு பாக்கெட் சிப்ஸ் விலை வந்து 42 rupees அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கிரிப்ஸ் மிஷன்னா 1942. அப்புறம் வந்து கேபினெட் மிஷன் அப்படின்னா 1946. கேபினெட் மிஷன் வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி உருவாக்கி நமக்கான இந்தியன் கான்ஸ்டியூஷனை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்படுது. ஸோ அசம்பிளின்னா என்ன, ஒரு கூட்டம் தானே. ஸோ ஒரு கூட்டத்துக்கு நம்ம போகிறதா இருந்தால் எதில் போவோம், கேபில் போவோம். கேப் மீன்ஸ் ஒரு வேன் மாதிரி நினச்சிக்கோங்க கேப். ஸோ கேபில் தானே போவோம். அப்போ அசம்பிளி, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, கேபினெட் மிஷன் எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ணதுக்காக. அசம்பிளினா எல்லாரும் சேர்ந்து கூடி இருக்கிறது. ஸோ இந்த கூட்டத்துக்கு வந்து எதில் போகிறாங்க, கேபில் போகிறாங்க. அப்போ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எப்படி எந்த பேசிஸில் ஃபார்ம் ஆச்சுன்னா, கேபினெட் மிஷன் கொடுத்த அந்த பிளானில் தான் ஃபார்ம் ஆச்சு. அப்போ இது எப்போ அப்படின்னா 1946. அந்த 1946 அப்படிங்கிறத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அந்த ஒரு கேப் இருக்குன்னா அது 4 சீட்டராகவும் இருக்கலாம் அல்லது 6 சீட்டராகவும் இருக்கலாம். 4 பேர் போனால் 4 பேருக்கு உள்ள சீட்டு உள்ள கார் போதும், 6 பேர் போகிறவங்களுக்கு 6 சீட்டர் வேணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கேபினெட் மிஷனோட இயர் ஞாபகம் வச்சுக்கணும்னா 4 சீட்டர் அல்லது 6 சீட்டர். ஸோ 1946. எதுக்காக கேபினெட் மிஷன் உருவாக்கப்பட்டது, அசம்பிளி, ஒரு கூட்டம் கூட்டுறதுக்காக. என்ன அசம்பிளி, கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்காக. எப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்கன்னா மே 16. அப்போ மே 16 இயக்கம் தெரியும் இல்லையா நமக்கு. அப்போ மே 16 பாலிடிக்ஸில் நமக்கு லைவாக உள்ள ஓரளவுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா மே 16 இயக்கம் பற்றி கேள்விப்பட்டுருவீங்க. ஸோ மே 16 ஞாபகம் வச்சுக்கோங்க. மே 16 தான் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க அதை கேபினெட் மிஷனை. அதில் யாரெல்லாம் இருந்தாங்க, பெத்திக் லாரன்ஸ், சர் ஸ்டெஃபோர்ட் கிரிப்ஸ், அலெக்சாண்டர். ஓகே, இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பற்றி பார்க்கலாம். இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் வந்து மொத்தம் வந்து 389 மெம்பர்ஸ் இருந்தாங்க. 389 மெம்பர்ஸ் எப்படி வந்தாங்கன்னா, நம்ம நாடு வந்து சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்டு, பிரிட்டிஷ் இந்தியன் ஸ்டேட், சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ் அப்படி பிரிந்து இருந்தது. பிரின்ஸ்லி ஸ்டேட்னா மன்னர்கள் வந்து ஆட்சி பண்ண பகுதி தான் பிரின்ஸ்லி ஸ்டேட்டு. அது வந்து 565 பிரின்ஸ்லி ஸ்டேட் இருந்துச்சு. 11 பிரிட்டிஷ் இந்தியன் ஸ்டேட்ஸ், அதாவது பிரிட்டிஷோட மாகாணங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து 11 பிரிட்டிஷ் இந்தியன் ஸ்டேட்ஸ் வந்து சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ் 3, ஒரு பலுச்சிஸ்தான் 1, அப்படி மொத்தம் 4 இருந்துச்சு. அந்த சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ் என்னெல்லாம் அப்படின்னா, அஜ்மர், பலுச்சிஸ்தான், கூர்க், டெல்லி, இதெல்லாம் வந்து இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகள். அஜ்மர், பலுச்சிஸ்தான், கூர்க், டெல்லி. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ABCD ஞாபகம் வச்சுக்கலாம். ஏனா அஜ்மர், பீனா பலுச்சிஸ்தான், சீனா கூர்க்கு, டீனா டெல்லி. ஸோ 4 சீஃப் கமிஷனர், 3 சீஃப் கமிஷனர் ப்ராசஸ் ப்ளஸ் 1 பலுச்சிஸ்தான், அப்படி 4. பிரிட்டிஷ் இந்தியன் ஸ்டேட்ஸ் வந்து 11. ஸோ பிரிட்டிஷ்காரங்க வந்து அந்த வாசலில் வந்து அந்த அந்த அதிகாரிகளோட வாசல் எப்படி அந்த பக்கம் ஒரு ஆள் இந்த பக்கம் ஒரு ஆள் நின்றுட்டு இருப்பாங்களா. ஸோ பிரிட்டிஷ் இந்தியன் ஸ்டேட்ஸ்னாலே 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. 11 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், அதாவது நம்ம மன்னர்கள் ஆட்சி செய்த பகுதி அப்படின்னு பார்த்தோன்னா 565. அப்போ 555 நடுவில் உள்ள நம்பரை மாற்றிட்டு 6ன்னு போடுங்க. 565 இப்படி வந்து மொத்தம் வந்து நம்ம நாட்டில் வந்து இத்தனை இடங்கள் வந்து இருந்துச்சு. இதில் வந்து மொத்தம் 389 மெம்பர்ஸ் மட்டும் எடுத்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு உருவாக்குனாங்க. இந்த எது பேசிஸில் இந்த 389 மெம்பர்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா, ஒன்று வந்து ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன், விகிதாச்சார அடிப்படையில், அதாவது 10 லட்சத்துக்கு ஒருத்தர் அப்படிங்கிற விகிதாச்சார அடிப்படையில். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி பேசிஸ்னால் முஸ்லீம்களுக்கு தனியாக அதுலேருந்து கொஞ்சம் மெம்பர்ஸ், சீக்ஸ் அதுலேருந்து கொஞ்சம் மெம்பர்ஸ், ப்ளஸ் ஜென்ரல் கேட்டகரியில் ஹிந்துஸு, பார்ட்டிஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. அப்புறம் வந்து பார்ட்லி நாமினேட்டட், பார்ட்லி எலெக்டட். பார்ட்லி நாமினேட்டட் அப்படிங்கிறது வந்து இந்த பார்ட்லி நாமினேட்னு சொல்லக்கூடியது என்னன்னா, பிரின்ஸ்லி ஸ்டேட்டில் இப்போ 565 பிரின்ஸ்லி ஸ்டேட் இருக்குன்னா 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்லேருந்து ஒவ்வொருத்தரையும் நியமிக்க முடியாது. ஸோ அதில் வந்து முக்கியமான பெரிய பெரிய பிரின்ஸ் ராஜாக்கள் ஆண்ட இடத்துலேருந்து மட்டும் கொஞ்சம் பேர் அனுப்புனாங்க. அப்படி அதில் வந்து 93 மெம்பர்ஸ் அனுப்புனாங்க. இந்த 11 பிரிட்டிஷ் இந்தியன் ஸ்டேட்ஸ் இருந்துச்சு. அதில் வந்து எம்எல்ஏஸ் ஓட் பண்ணி, இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக எம்எல்ஏஸ் ஓட் பண்ணி அதில் வந்து 292 மெம்பர்ஸ் அனுப்புனாங்க. அப்புறம் இந்த 4 சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸில் ஒன்று வச்சு 4 பேர் அனுப்புனாங்க. அப்படி மொத்தம் வந்து 389 பேர் டோட்டல் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆகிட்ட போனாங்க இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு. இந்த பிளானை வடிவமைத்து கொடுத்தது தான் கேபினெட் மிஷனை. இதில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்கும்போது இந்த 11 பிரிட்டிஷ் இந்தியன் ஸ்டேட்ஸ் வந்து 292 மெம்பர்ஸ் வந்தாங்க இல்லையா. அதில் வந்து என்னென்னா, காங்கிரஸ் வந்து 208 சீட்ஸ் இருந்தது. முஸ்லீம் லீக் வந்து 73, அதர்ஸ் வந்து 15, அப்படி தான் வந்து 296 வந்துச்சு. காந்தியும் ஜின்னாவும் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் வந்து இல்லை. முக்கியமான தலைவர்கள் சொல்லக்கூடிய காந்தியும் முஸ்லீம் லீக் தலைவரான ஜின்னாவும் இதில் இல்லை. இனிஷியலி வந்து இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் உள்ள 93 பேரும் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ணும்போது அவங்க வந்து இன்வால்வ் ஆகவே இல்லை.
மற்ற அது முஸ்லீம் லீகும் இன்வால்வ் ஆகலை, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸும் இன்வால்வ் ஆகலை. மற்ற எல்லோரும் சேர்ந்து தான் 211 பேர் ஃபஸ்ட்டு மீட்டிங் நடக்கும்போது 211 கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி மெம்பர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ எங்கே மீட்டிங் நடந்துச்சு, எப்போ மீட்டிங் நடந்துச்சு அப்படின்னா December 9, 1946 தான் அந்த மீட்டிங் நடக்கும். ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட மீட்டிங் வந்து December 9, 1946 நடந்துச்சு. இதில் வந்து ஓல்டஸ்ட் மெம்பராட்டு இருக்கிற சச்சிதானந்த சின்ஹா அப்படிங்கிறவர் தான் டெம்பரரி பிரசிடென்ட்டாட்டு அன்னைக்கு உள்ள அசம்பிளியில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ December 9, 1946 ஃபஸ்ட்டு மீட்டிங் எப்போ நடந்துச்சு அப்படின்னா December 9, 1946 நடந்துச்சு. இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா அப்படிங்கிற ஒரு வயதானவரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஓல்டஸ்ட் மெம்பர் அவர் வந்து என்ன பண்ணுவாங்க டெம்பரரி பிரசிடென்ட்டாக எலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுனா இந்த ப்ராசஸ் நடந்து கொஞ்ச நாள்லேயே என்ன ஆகுனா சச்சிதானந்த சின்ஹா வந்து இறந்து போயிடுவார். வயது மூப்பு காரணமாக அவர் வந்து இறந்து போயிடுவார். அதுக்கப்புறம் December 11 வந்து திருப்பியும் மீட்டிங் கூட்டி அதில் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாதை வந்து பெர்மனன்ட் பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணுவாங்க. அவருக்கு வந்து 2 வைஸ் பிரசிடெண்ட் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க, H.C. முகர்ஜியும் V.T. கிருஷ்ணமாச்சாரி. ஸோ ஃபஸ்ட்டு டெம்பரரி பிரசிடென்ட்டாட்டு எலெக்ட் பண்ணது வந்து சச்சிதானந்த சின்ஹா December 9, 1946. அப்புறம் December 11, 1946 டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவருக்கு ரெண்டு டெம்பரரி 2 பெர்மனெண்ட், அவர் வந்து பெர்மனெண்ட் பிரசிடென்ட், அவருக்கு 2 வைஸ் பிரசிடென்ட் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க, H.C. முகர்ஜி அண்ட் V.T. கிருஷ்ணமாச்சாரி. மொத்தம் இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி எத்தனை செஷன்ஸாக நடக்கும்னா 11 செஷன்ஸாக நடக்கும். 166 மீட்டிங் நடக்கும். 11 செஷன்ஸ் நடக்கும் மொத்தமாக. அப்போ 166 நாள் வந்து இந்த மீட்டிங் நடக்கும். இந்த டிஸ்கஷன் வந்து 2473 அமெண்ட்மெண்ட்ஸ், அதாவது சட்ட திருத்தங்கள் அவங்களே வந்து லா ரெடி பண்ணிவிட்டு அவங்களே வந்து அதை திருத்திருப்பாங்க இல்லையா, இது வேண்டாம் இதெல்லாம் சேர்க்கலாம் அதெல்லாம் சேர்க்க வேண்டாம்னு. அப்படி 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணல, சிலதை மட்டும் அதில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, சிலது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணிட்டாங்க. அந்த அசம்பிளி வந்து இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து நிறைய தனித்தனி கமிட்டி போட்டு எல்லோரும் சேர்ந்து ஒரு குழுவாக வேலை பார்த்தாங்க. அதில் ஒரு கமிட்டி வந்து அதில் நிறைய கமிட்டிஸ் இருந்துச்சு. அதில் டிராஃப்டிங் கமிட்டி, அதாவது ஃபைனலாக ப்ரிப்பேர் பண்ணதுக்கு முன்னால் ஒரு டிராஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, அந்த டிராஃப்டிங் கமிட்டியோட தலைவராக இருந்தவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். அந்த டிராஃப்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க. அவங்கள தான் என்ன சொல்லுவோம், டாக்டர் B.R. அம்பேத்கர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்படி அந்த கான்ஸ்டியூஷன் வந்து ஓரளவுக்கு டிராஃப்ட்லாம் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சுட்டு அதை என்ன பண்ணாங்கன்னா மக்களோட பார்வைக்கும் ப்ரெஸ்ஸோட பார்வைக்கும் ப்ரொவின்ஷியல் அசம்பிளி எல்லாத்துக்குமே வந்து அதை வந்து அவங்களோட பார்வைக்கு விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரோட பார்வை முடிஞ்சு ஓகே எல்லோரும் பார்த்துட்டு எல்லோரும் ஓகே சொன்ன பிறகு ஃபைனலாக அது வந்து எப்போ அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னா November 26, 1949 அன்னைக்கு இதை வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ கான்ஸ்டியூஷன் நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து எப்போ அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா November 26, 1949 அன்னைக்கு அடாப்ட் பண்ணாங்க. அப்படி அன்னைக்கு அடாப்ட் பண்ணும்போது அந்த கான்ஸ்டியூஷனில் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ப்ரியாம்பிள், அதாவது முகவுரை. நம்ம வந்து எப்படி புக்கில் எல்லாம் இண்டெக்ஸ் பேஜ் இருக்கும் இல்லையா, உள்ள என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஷார்ட் வெர்ஷன், உள்ள என்னெல்லாம் ப்ரோஸ் இருக்குது, என்னெல்லாம் எந்த பேஜ் நம்பரில் இருக்குது அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த ஒரு ஷார்ட் உள்ள என்ன இருக்குங்கிறதோட ஒரு ஷார்ட் வெர்ஷனாக இருக்கிறது தான் ப்ரியாம்பிள். அந்த ப்ரியாம்பிள் ஒன்று, முகவுரைன்னு சொல்லக்கூடிய ப்ரியாம்பிள் ஒன்று. பார்ட்ஸ் வந்து 22 இருந்துச்சு, 22 பார்ட்ஸ். அப்புறம் 395 ஆர்டிக்கல், 8 ஷெடியூல்ஸ், இது அவ்வளோ இருந்தது. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் பற்றி பார்த்துட்ருக்கல வந்து அடாப்ட் பண்ணும்போது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம். 22 பார்ட்ஸ் இருந்தது, 395 ஆர்டிகல்ஸ் அண்ட் 8 ஷெடியூல்ஸ், ஒரு ப்ரியாம்பிள் இருக்குது. இந்த டிராஃப்ட் பண்ண கான்ஸ்டியூஷன் வந்து எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னா நம்மளோட ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி தான். ஆக்சுவலி 26 January 1950 அதை தான் நம்ம வந்து ரிப்பப்ளிக் டேயாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் ஒவ்வொரு வருஷமும். இந்த கான்ஸ்டியூஷனை எழுதுனது கேலிகிராஃபர் யார் அப்படின்னா பிரேம் பிஹாரி நரைன் ரைசதா. இவர் தான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனோட கேலிகிராஃபர். ஒரிஜினலாக அவர் வந்து கான்ஸ்டியூஷனை வந்து ஹேண்ட் ரிட்டன் கைப்பட தான் எழுதியிருந்தார். ஃப்ளோயிங் இட்டாலிக் ஸ்டைலில், எந்த ஸ்டைலில் எழுதியிருந்தாங்க அப்படின்னா இட்டாலிக் ஸ்டைலில் எழுதியிருந்தாங்க. இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்குன்னு சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். இந்தியன் கான்ஸ்டியூஷனோட மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் வந்து இது வந்து வேர்ல்டில் எழுதுனதையே ரொம்ப லெங்க்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். லெங்க்தியஸ்ட் ஆஃப் ஆல் த உலகத்தில் எழுதப்பட்ட கான்ஸ்டியூஷன்லேயே லெங்க்தியஸ்ட்டாக இருக்குது நம்ம கான்ஸ்டியூஷன் தான். அதுக்கப்புறம் இது வந்து பார்ட்லி ரிஜிட் பார்ட்லி ஃப்ளெக்சிபிள், அதாவது சில விஷயங்களை இது கான்ஸ்டியூஷனில் இருந்த சில ஆர்டிகல்ஸை வந்து மாற்றிக்கிடலாம், சில ஆர்டிகல்ஸ் இப்படி தான் இருக்கும், அதை வந்து மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பார்ட்லி ரிஜிட், பார்ட்லி ஃப்ளெக்சிபிள்னால் அதை கொஞ்சம் நீக்கவோ இல்லை மாற்றவோ இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வேறு மாதிரியாக அந்த ரூல் போடவோ செய்யலாம். பட் பார்ட்லி ரிஜிட்னால் அதை வந்து மாற்றவே முடியாது. சில விஷயங்களை மாற்றிக்கலாம், சில விஷயங்கள் மாற்ற முடியாது. இட் எஸ்டாப்ளிஷஸ் அ ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது கூட்டாட்சி தத்துவத்தை விளக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டாட்சி தான் வந்து சென்ட்ரல் அப்படிங்கிறத கொண்டு வருது. இட் எஸ்டாப்ளிஷஸ் அ பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் நாட் ஓன்லி அட் த சென்டர் பட் ஆல்சோ இன் த ஸ்டேட்ஸ், அதாவது
நாடாளுமன்ற சிஸ்டம் தான் இங்கே வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இங்கே பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கும். நமக்கு வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், ஒரு பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், கீழே வந்து ஸ்டேட்ஸில் வந்து சிஎம், கவர்னர், இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் இது இருக்கும். இதே வந்து யூஎஸ் மாதிரிப்பட்ட கண்ட்ரிலெலாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து பிரசிடென்ட் தான் வந்து பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், பிரசிடென்ட் தான் வந்து அந்த நாட்டோட ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்ல நம்ம பிஎம் இங்கே வந்து ஒர்க் பண்ண போய் பிஎம் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து பிரசிடென்ட் தான் இருப்பாங்க. இட் மேக்ஸ் இந்தியா அஸ் அ செக்குலர் ஸ்டேட்டு. செக்குலர் ஸ்டேட் அப்படின்னா மதச்சார்பின்மை. இங்கே வந்து இந்த மதத்தை தான் சார்ந்த நாடு அப்படி இல்லை, இந்து மதம் மட்டும்தான். சில வேட்டிகன் சிட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிறிஸ்டியானிட்டி மட்டும்தான் இருக்கும். நேபாள் மாதிரி கண்ட்ரியில் வந்து ஹிந்துஸ் மட்டும் தான் இருப்பாங்க. இங்கே வந்து அப்படி கிடையாது. மதச்சார்பின்மை, எந்த ஒரு மதத்தையும் சாராதது, எல்லா மக்களும் வாழலாம். ஹிந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லீமா, சீக்ஸா, எல்லா மக்களும் வாழக்கூடிய ஒரு ஸ்டேட் இது. ஸோ இட் ப்ரொவைட்ஸ் அன் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. அதாவது நமக்கு வந்து ஜுடிஷியரி இருக்குது இல்லையா, ஜுடிஷியல் சிஸ்டம் இருக்குது, ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா அது வந்து நம்ம இண்டிபெண்ட்டாக செயல்படக்கூடியது. இட் இன்ட்ரடியூசஸ் அண்ட் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். அதாவது வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் நமக்கு ஓட் பண்ணலாம். அதாவது 18 இயர்ஸ் ஆகிட்டுனா நம்ம வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு வந்து வி ஹாவ் ரைட் டு ஓட். இட் ப்ரொவைட்ஸ் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாமே இந்திய குடியுரிமை மட்டும் தான், சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் இருக்குது. சில கண்ட்ரீஸில் டியூவல் சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க, நமக்கு வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப். இது வந்து நம்ம கான்ஸ்டியூஷனோட ஒரு சைலண்ட் ஃபீச்சர். இட் மேக்ஸ் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் மைனாரிட்டி, எஸ்சி, எஸ்டி, அவங்களுக்குலாம் வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம ஒரு ரிசர்வேஷனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதுவும் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனோட சைலண்ட் ஃபீச்சர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரியாம்பிள் பற்றி பார்க்கலாம். ப்ரியாம்பிள் அப்படிங்கனாலே என்னது, முன்னுரை இல்லை முகவுரை. ஒரு கான்ஸ்டியூஷனோட முன்னுரை, அந்த இன்ட்ரொடக்ஷன், நம்ம இண்டெக்ஸ் பேஜின்னு சொல்கிறோம் இல்லையா, புக்கில் என்ன கண்டென்ட் இருக்குது, அதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து என்னெல்லாம் இருக்குது, உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்களா, அதுதான் ப்ரியாம்பிள். இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஐடியல்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனோட பேசிக் பிரின்சிபல் என்ன, ஏம் என்ன, நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதுனதே அதோட ஏம் என்ன அப்படிங்கிறது தான் அதில் இருக்கும். இட் கண்டைன்ஸ் அ சம்மரி ஆர் எசன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனோட சம்மரி, அதான் உள்ளே இருக்கிறதோட ஒரு சுருக்கம், அதான் வந்து வெளியே இருக்கும். இது வந்து இது என்ன சொல்கிறாங்கன்னா கீ டு த கான்ஸ்டியூஷன், அதாவது அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ரியாம்பிளில் தான் சொல்கிறாங்க, அந்த முகவுரையை தான் சொல்கிறாங்க. இது எதை பேஸ் பண்ணி எழுதுனாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேருவோட அப்சல்யூட் ரெசல்யூஷனை பேஸ் பண்ணி, ஜவஹர்லால் நேருவோட அப்சல்யூட் ரெசல்யூஷனை பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. இதை எப்போ வந்து அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னா ஜனவரி 22, 1947 அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஒரே ஒரு தடவை அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அமெண்ட்னா திருத்தி எழுதுறது. இதை வந்து ஒரே ஒரு வாட்டி திருத்தி எழுதியிருக்காங்க. எப்போனா 1976 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 படி இதை திருத்தி அமைச்சிருக்காங்க. அதில் வந்து 3 நியூ வேர்ட்ஸ் வந்து சேர்த்துருப்பாங்க. சோஷியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி அப்படிங்கிற 3 நியூ வேர்ட்ஸ் மட்டும் இதில் வந்து ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க. என்ன சட்டத்திட்டத்தின்படி மாற்றி அமைச்சிருக்காங்க அப்படின்னா 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 படி திருத்தி அமைச்சிருப்பாங்க. அந்த ப்ரியாம்பிள் வந்து ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா வி த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. அதாவது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அந்த கான்ஸ்டியூஷன் முழுக்க யாருக்காக எழுதப்பட்டது அப்படின்னா பீப்புள் ஆஃப் இந்தியா, அவங்களுக்கு தான் இந்த அத்தாரிட்டி இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னே எழுதியிருக்காங்க. அது கான்ஸ்டியூஷனோட அத்தாரிட்டி யார் வந்து அதுக்கான இதுனா பீப்புள் இந்தியன் பீப்புள்ஸ் தான். ஸோ பீப்புள் ஆஃப் இந்தியா தான் வந்து கான்ஸ்டியூஷனோட சோர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ப்ரியாம்பிளில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சாவரின், சோஷியல், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக், இந்த ஆர்டரில் தான் இருக்கும். சாவரின் அப்படின்னா இறையாண்மை கொண்ட, சோஷியல்னா சமூக, செக்குலர்னா மதச்சார்பற்ற, டெமோக்ராட்டிக்னா குடியுரிமை பெற்ற, டெமோக்ரஸி மீன்ஸ் ஜனநாயக நாடு, அண்ட் ரிப்பப்ளிக்னா குடியுரிமை. இந்த ஆர்டரில் தான் இருக்குது. சாவரின், சோஷியல், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். இந்த கான்ஸ்டியூஷன் வந்து இந்தியாவை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியன் ஒரு சாவரின் கண்ட்ரி. சாவரின் மீன்ஸ் இந்தியா வந்து ஒரு இறையாண்மை கொண்ட நாடு. சோஷியல்னா சமூக அக்கறை உள்ள நாடு. செக்குலர்னா மதச்சார்பற்ற நாடு, எந்த மதத்தையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். டெமோக்ராட்டிக்னா ஜனநாயக நாடு. அதாவது மிலிட்ரி ரூல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வந்து டெமோக்ரஸி மூலமாக நமக்கு எலெக்ஷன் மூலமாக மக்களே வந்து ஓட்டு போட்டு அந்த மாதிரி ஜனநாயக நாடு. ரிப்பப்ளிக்ங்கிறது குடியரசு நாடு. இட்ஸ் எய்ம் டு செக்யூர் ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் சோஷியல், எக்கனாமிக். அதோட கான்ஸ்டியூஷனோட மெயின் எய்மே என்னென்னா எல்லா மக்களுக்கும் சமூக, பொருளாதார,
நீதி கிடைக்கணும், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸும் கிடைக்கணும் அப்படிங்கிறதான். அரசியல் சார்ந்த ஜஸ்டிஸ் கிடைக்கணும், சோஷியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கான்ஸ்டியூஷனோட எய்மே. இது என்ன கேரண்டி பண்ணுது அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் வந்து என்ன கேரண்டி கொடுக்குன்னா, லிபர்ட்டி ஆஃப் தாட், எல்லாத்துலேயும் சுதந்திரம், நினைக்கிறதுலையோ நம்மளோட எண்ணங்களை வெளிப்படுத்துறதுலையோ நம்ம மத நம்பிக்கையிலையோ நம்ம என்ன கடவுளை கும்பிடணுங்கிறதுலையோ நம்மளோட நம்பிக்கைகள்லையும் நமக்கு வந்து ஒரு லிபர்ட்டியை கொடுக்குது, ஒரு ஃப்ரீடம் கொடுக்குது. நம்ம அதை எது வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம், எந்த மதத்தையும் நம்ம தழுவிக்கலாம், எந்த நம்பிக்கைகளையும் கொண்டு இருக்கலாம், எந்த விதமான கடவுளை கும்பிடலாம், எந்த நம்ம நினச்சதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம நாட்டில் வந்து நமக்கு அந்த கான்ஸ்டியூஷன் வந்து நமக்கு வந்து ரைட்ஸ் கொடுத்துருக்கு. இட் கிவ்ஸ் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆல். எல்லாரும் ஒன்று தான், ஈக்குவாலிட்டி கொடுக்குது. எல்லா வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே வந்து ஈக்குவாலிட்டியை கொடுக்குது, ஆப்பர்ச்சுனிட்டியும் எல்லாருக்கும் ஒன்று போல கொடுக்குது. இட் வாண்ட்ஸ் டு ப்ரமோட் ஃப்ராட்டர்னிட்டி. ஃப்ராட்டர்னிட்டினா பிரதர்ஹுட், ஒரு சகோதரத்துவத்தை வலியுறுத்துது. இந்தியன்ஸ் கடையில் ஒரு சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துது. இதுதான் வந்து அந்த ப்ரியாம்பிளில் வந்து உள்ள கண்டென்ட்டை சுருக்கி கொடுத்துருந்தது. இதுதான் கொடுத்துருப்பாங்க. இந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டிங்க வேர்டு எங்கேருந்து எடுத்துப்பாங்க அப்படின்னா, ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நடந்திருக்கும், அங்கே வந்து இந்த ஸ்லோகன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. எப்போ ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நடந்திருக்கும்னா 1789, 1789 கண்டினியூஸாக வரும் பாருங்க, 1789, 1789 இந்த டைமில் வந்து அங்கே ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நடந்திருக்கும். ஸோ அங்கே வந்து இந்த ஸ்லோகன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை தான் நம்மளோட ப்ரியாம்பிளில் வந்து அந்த வேர்ட்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருப்பாங்க. சிட்டிசன்ஷிப் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து சிட்டிசன்ஷிப்பு. சிட்டிசன்ஷிப் வந்து எதில் வருது அப்படின்னா, பார்ட் 2ல் வரும். இதில் கவர் ஆகக்கூடிய ஆர்டிகல்ஸ் பார்த்தோம்னா ஆர்டிகல் 5லேருந்து 11 வரைக்கும் பார்ட் 2ல் வரும். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? பார்ட் 2னா ஒரு வீட்டில் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா சிட்டிசன்ஸ் தானே, ஒரு வீட்டில் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா பார்ட் 2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சிட்டிசன்ஸ். இங்கே வந்து என்ன ஆர்டிகல்ஸ்லேருந்து கவர் ஆகுது? 5லேருந்து 11 வரை கவர் ஆகும். இந்த வேர்ட் சிட்டிசன் அப்படிங்கிறது எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னா லட்டின், அது ஒரு லட்டின் வேர்டு, அது சிவிஸ் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து எடுக்கப்பட்டது. சிட்டிசன் அப்படிங்கிற வேர்டு வந்து ஒரு லட்டின் வேர்டு சிவிஸ் அப்படிங்கிறதுலேருந்து எடுக்கப்பட்டது. அதோட மீனிங் என்னென்னா ரெசிடென்ட் ஆஃப் எ சிட்டி, ஒரு சிட்டியில் அல்லது ஸ்டேட்டில் வந்து வாழக்கூடியவங்க அப்படின்னு ரெசிடென்ட் அப்படின்னு மீனிங். இது நம்ம நாட்டு கான்ஸ்டியூஷன் படி நமக்கு வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப், எல்லாருக்கும் யூனிஃபார்ம் சிட்டிசன்ஷிப், ஹோல் இந்தியாவுக்கும் எல்லா இந்தியாவில் உள்ள மக்களுக்கும் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான், யூனிஃபார்ம் சிட்டிசன்ஷிப் தான் கொடுத்துருக்காங்க. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த ஆக்ட் மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இந்தியன் பிரஜைக்கு வந்து ஒரு சிட்டிசன்ஷிப்பை வாங்குறதுக்கு ஒரு 5 வழி இருக்குது, அதை இழக்கிறதுக்கு வந்து 3 வழி இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆக்ட் ஆக்சுவலி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்டை வந்து அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. எத்தனை தடவைனா 8 தடவை அமெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த ஆக்டை வந்து 8 டைம்ஸ் இது வரைக்கும் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து மறக்காதீங்க, 8 டைம்ஸ் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஒரிஜினலாக 1955 எழுதும்போது எப்படி இருக்கும்னா, நமக்கு எல்லாத்துக்கும் வந்து காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. பட் அதை வந்து 2003 வந்து அதை வந்து ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க, ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்தெந்த 5 வழியில் நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் பெறலாம், 3 வழியில் இழக்கலாம்னு பார்த்தோம் இல்லையா? எந்த 5 வழியில் பெறலாம் அப்படின்னா, பை பர்த், டசன், ரெஜிஸ்ட்ரேஷன், நேச்சுரலைசேஷன் அண்ட் இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. பர்த்னா நம்ம பிறக்கும் போதே நமக்கு வந்து இந்தியாவில் பிறந்தா இந்தியன் சிட்டிசன்ஷிப் தான். ஸோ அது ஒரு வழி. செகண்ட் வந்து டசன்னா நம்ம குடியரசு தினம் வருது இல்லையா, ஜனவரி 26, அது 1950, ஜனவரி 26, 1950 அன்னைக்கோ இல்லை அதுக்கு அப்புறமோ இந்தியாவில் வந்து இந்தியாவுக்கு வெளியில் யாராவது பிறக்காங்க, பட் அவங்களோட ஃபாதர் வந்து இந்தியன் சிட்டிசன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடச்சிருது. ஜனவரி 26, 1950 அன்னைக்கோ இல்லை அதுக்கப்புறமோ இந்தியாவுக்கு வெளியில் ஒரு குழந்தை பிறக்குது, பட் அவங்களோட ஃபாதர் வந்து இந்தியன் சிட்டிசன் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கும் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடச்சிருது. அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக நம்ம அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி கிட்ட போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அப்படியும் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம். அப்புறம் ஃபாரினர்ஸ் அப்படி வாங்கிக்கலாம் அப்படின்னா நேச்சுரலைசேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட போய் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி நேச்சுரலைசேஷன் மூலமாகவும் வாங்கிக்கலாம். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வேறு பவுண்டரியை வந்து எல்லை விரிப்படுத்தவோ மாற்றவோ செய்யமோ, இல்லை வேற ஒரு நாட்டை வந்து நம்ம இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியோ, இல்லை வேறு நாட்டை வந்து கொஞ்சம் நேபாளையோ அந்த மாதிரி உள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் நம்ம டெரிட்டரிக்குள்ளால வரக்கூடிய எல்லாருமே வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடச்சிடும். லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப்பும் அதே தான். சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 தான் சொல்லுது 3 வழியில் உங்களோட சிட்டிசன்ஷிப்பை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படிலாம் அப்படின்னா, வாலண்டராக எனக்கு வேண்டாம், எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம ரெனவுன்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ அதுக்கு பேர் ரெனன்சியேஷன். அப்புறம் டெர்மினேஷனுங்கிறத நம்ம இன்னொரு நாட்டோட சிட்டிசன்ஷிப் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஸ்டாப் ஆயிரும்.
டெர்மினல்னாலே அது எண்டு தானே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே டெர்மினேட் ஆயிடுது. அப்போ டெர்மினேஷன் மூலமாகவும் நமக்கு வந்து சிட்டிசன்ஷிப்பை லாஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து டெப்ரிவியேஷன்னா இப்போ யாராவது ஃப்ராட் பண்ணிட்டாங்க, நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப்லாம் இருக்காங்க, பட் அவங்க வந்து யாராவது நேச்சுரலைஸ்டு சிட்டிசனாக இருப்பாங்க, நம்ம ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வந்து நேச்சுரலைஸ் சிட்டிசனாக இருப்பாங்க, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிட்டிசன்ஷிப்பை வந்து ஃப்ராடுத்தனம் பண்ணி அந்த மாதிரி சிட்டிசன்ஷிப் கெயின் பண்ணியிருந்தாலோ, இல்லை அவங்க வந்து ஃபால்ஸ் ரெப்ரஸன்டேஷன் மூலமாக தான் வந்து ஐடென்டிட்டி கொடுத்தது எல்லாமே தவறாக கொடுத்து அந்த மாதிரி ஏதாவது அவங்க அப்படி வாங்கியிருந்தாங்கன்னாலோ, இல்லை ட்ரேட் பண்ணது எனிமி கண்ட்ரிஸ் கூட ட்ரேட் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தாங்களோ, இல்லை 2 இயர்ஸ்க்கு மேலே அவங்க இம்ப்ரிசன் பண்ணியிருந்தாங்க, ஜெயிலில் இருந்தாங்க அப்படின்னாலோ, இந்த மாதிரி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க சிட்டிசன்ஷிப்பை இழந்துருவாங்க. ஸோ 3 வழியில் இழக்கலாம், 5 வழியில் பெறலாம். 5 வழியில் பெறலாங்கிறது பர்த், டெசன்ட், ரெஜிஸ்ட்ரேஷன், நேச்சுரலைசேஷன், இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. 3 வழியில் இழக்கலாங்கிறது ரெனன்சியேஷன், டெர்மினேஷன் அண்ட் டெப்ரிவியேஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எதில் வருதுன்னா பார்ட் 3 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வருது. ஆர்டிகல் வந்து 12 to 35 வரைக்கும். இது வந்து பார்ட் 3ல வருது. ஆர்டிகல்ஸ் வந்து 12 to 35 வரைக்கும். இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, இது வந்து யூஎஸ்லேருந்து வாங்கியிருப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இதை வந்து கான்ஸ்டியூஷனில் சேர்க்கும் போது இது வந்து எதுலேருந்து எடுத்திருப்பாங்கன்னா, யூஎஸ்ஏல வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அவங்கள பார்த்து எடுத்தது தான் இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ரைட்ஸ் அப்படின்னா இது நமக்கானது அப்படின்னா மக்களுக்கானது. ஸோ நமக்கானதுன்னு சொல்லும்போது நம்மன்னா என்ன சொல்லுவோம், நம்ம அப்படின்னா இங்கிலீஷில் அஸ் அப்படின்னு சொல்லுமா, யூஎஸ் அப்படி சொல்லுவோமா. அப்போ யூஎஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூஎஸ்லேருந்து எடுக்கப்பட்டது தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து 6 தான் இருக்குது. அந்த ஒன்று என்ன வந்து இது பண்ணாங்க அப்படின்னா, பார்ட் 3 கான்ஸ்டியூஷன் அது ஒன்று என்ன வந்து எடுத்தாங்க அப்படின்னா, சொத்துரிமையை வந்து நீக்கியிருப்பாங்க. சொத்துரிமை வந்து இதுலேருந்து எடுத்து 300A கொண்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதை மட்டும் இதுலேருந்து எடுத்திருப்பாங்க. அதனால் 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இப்போ வந்து 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் பார்ட் 3 வந்து என்ன சொல்கிறோம், பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பார்ட் 3 வந்து மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. ஏன் வந்து அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, மேக்னா கார்ட்டாங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு பட்டயம், கைனால் எழுதப்பட்ட ஒரு பட்டயம். அது வந்து யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கிங் ஜான் ஆஃப் இங்கிலாண்டை சேர்ந்த கிங் ஜான். எப்போனா 1215, அதாவது 1215 1215 வந்து இதை வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாரு. யார், கிங் ஜான் ஆஃப் இங்கிலாண்டு. இது வந்து ஒரு சார்ட்டர் ஆஃப் ரைட்ஸ். அது அங்கே வந்து ரிட்டன் டாக்குமெண்ட்டாக இருந்தது. அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ்க்கு உள்ள அவங்க அந்த நாட்டில் உள்ள ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் ஃபஸ்ட்டு எழுதி வெளியிட்டது. அதை பார்த்து நம்ம அங்கே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து என்னன்னு சொல்கிறோம், மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உண்டு. சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் உண்டு. வேறு ஃபாரினர்ஸ் வந்து நம்ம நாட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சிலது வந்து இருக்காது. இனி இதில் இருக்கக்கூடிய இது வந்து ஆர்டிகல்ஸ் பார்த்தோம்னா 12 to 35 பார்த்தோமா. அதில் ஆர்டிகல் 32 வந்து என்ன சொல்கிறோன்னா ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடி அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அதை ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடினா, இப்போ நமக்கு ஏதாவது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை யாராவது மீறுற மாதிரி நமக்குன்னு ஒரு உரிமை இருக்கும். அதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட் இருக்கும். அதை வந்து செய்ய முடியாதபடியோ இல்லை அதை வந்து அதுக்கு அப்போஸ் பண்ணி ஏதாவது நடந்துச்சுன்னா நம்ம வந்து கோர்ட்டு நாடி போகலாம் ஹெல்ப்புக்கு. ஹைகோர்ட்டையோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ போகலாம். அதனால் இந்த ஆர்டிகல் 32 அதுதான் ஆர்டிகல் 32 சொல்லுது. உங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போய் முறையீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. அதனால இதை என்ன சொல்கிறோன்னா ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா அம்பேத்கர் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஒரு நாட்டில் நமக்குங்கிறத அடிப்படை உரிமை நமக்குன்னு இருக்குது. அந்த அடிப்படை உரிமையை வந்து நமக்கு வந்து அப்போஸ் பண்ணும்போது நம்ம நாடி போகிறதுக்கு ஒரு புகலிடம் இருக்குது. அதுதான் வந்து கோர்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா அம்பேத்கர் வந்து ஹார்ட் அண்ட் சோல், அதாவது இதயமும் ஆன்மாவும், அப்படி இந்தியன் கான்ஸ்டியூஷனோட இதயமும் ஆன்மாவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அப்படின்னு சொன்னது யாருன்னா அம்பேத்கர். ஆர்டிகல் என்னன்னா ஆர்டிகல் 32. அதுக்கு பேர் என்னது, ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடி. நமக்கு ஒரு ரெமெடினா என்னது, ஒரு சொல்யூஷன். கான்ஸ்டியூஷனை மீறி, அந்த கான்ஸ்டியூஷனில் வந்து நம்ம கொடுத்துருக்க ரைட்ஸை மீறி ஏதாவது நடக்கு அப்படின்னா நமக்கு அது ஒரு ரெமெடி தேடி, ஒரு ஹெல்ப்பை தேடி நம்ம வந்து கோர்ட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறதான். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிட் இருக்கும். ரிட்டுங்கிறது என்னென்னா ஆர்டர் அல்லது கமாண்ட். கோர்ட் வந்து கைப்பட எழுதி சீல் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டர் அல்லது ஒரு கமாண்ட், ஒரு ஆர்டர் தான் என்ன சொல்கிறோம், ரிட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்னென்னா சில பேர் வந்து அவங்களுக்கு முறையான
அவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டே எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு கீழே உள்ள நீதிமன்றங்கள் வந்து அவங்களோட பவரை தாண்டி செயல்படுறதுக்கோ இல்லை சில கவர்மெண்ட் ஆஃபீஸில் உள்ளவங்க வந்து அவங்களோட செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இருந்தாலோ இந்த மாதிரி சமயத்தில் வந்து இந்த ரிட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும் சரி ஹை கோர்ட் 2 கோர்ட்டுக்குமே வந்து இந்த ரிட்ஸை வந்து இஷ்யூ பண்ணுறதுக்குள்ள கெப்பாசிட்டி இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டும் பண்ணலாம், ஹை கோர்ட்டும் ரிட் வந்து கொடுக்கலாம். இதில் வந்து 5 டைப் ஆஃப் ரிட் இருக்குது. ஒன்று வந்து ஹேபியஸ் கார்பஸ், அப்புறம் மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், கோவாரண்டோ, செர்ஷியோரி அப்படின்னு 5 டைப் ஆஃப் ரிட் இருக்குது. இதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டை வந்து இந்த கான்ஸ்டியூஷனோட கார்டியன்னே சொல்கிறாங்க. கான்ஸ்டியூஷனை பாதுகாவலன்னே எதை சொல்கிறோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டை தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸையே கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸே மீறும் போது நம்ம தேடி போகிறோம் இல்லையா, எங்கே தேடி போகிறோம், ஹைகோர்ட்டையும் சுப்ரீம் கோர்ட்டையும் தேடி போகிறோம். அதனால அந்த உச்ச நீதிமன்றத்தை சுப்ரீம் கோர்ட்டை நம்ம என்ன சொல்கிறோம்னா கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்டிகல் 32 வந்து ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருப்பாங்க. இல்லை ஹேபியஸ் கார்பஸ் பார்த்தோம்னா ஆட்கொணர்வு மனுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஆளை காணலை அப்படின்னா எங்கேருந்து தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரணும். இட்ஸ் சேஃப் கார்ட்ஸ் பீப்புள் ஃப்ரம் இல்லீகல் அரெஸ்ட். நம்மளை யாராவது வந்து இல்லீகலாக அரெஸ்ட் பண்ண விடாமல் தடுக்கிறதுக்கு இது வந்து மெயினாக இப்போ வந்து சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க, பட் அவங்க என்ன பண்ணுனாங்கன்னே தெரியாது. அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க, என்கவுண்டரில் போடல என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. சில நேரங்களில் எல்லா போலீஸும் அப்படி தப்பாக சொல்ல, சில இடங்களில் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஏதோ எம்எல்ஏ எம்பிஸ்க்காக அவங்கள வந்து பதுக்கி வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அப்போ நம்ம கோர்ட்டில் போய் வந்து ஹேபியஸ் கார்பஸ் போட்டோம் அப்படின்னா அவங்க போலீஸ் கஸ்டடியிலேருந்து கோர்ட்டுக்கு வந்து அவங்களை கொண்டு வந்து சரண்டர் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது வந்து இல்லீகல் அரெஸ்ட்டை வந்து தவிர்த்து மக்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த ஹேபியஸ் கார்பஸ் மனு வந்து யூஸ் ஆகுது. அடுத்தது மேண்டமஸ்னால் என்னென்னா, மேண்டமஸ்னால் தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா கட்டளை நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் செயலை வந்து உடனடியாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ட் வந்து ஆர்டர் போடுறாங்க. அதுதான் வந்து மேண்டமஸ், கட்டளை இடுறது. இதை வந்து இப்போ முடிச்சு கொடுங்க, இதை வந்து இந்த ஃபைலை வந்து முடிச்சு கொடுத்துருங்க, இந்த ஒர்க்கை வந்து முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி லீகலாக வந்து கோர்ட் வந்து ஆர்டர் போடுறாங்க இல்லையா. ஸோ இது வந்து பெட்டிஷனருக்கு வந்து லீகல் ஹெல்ப்புக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து மேண்டமஸ், ஒரு ஒர்க்கை வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த இதுதான் என்னது மேண்டமஸ், கட்டளை நீதி பேராணைன்னு சொல்லுவாங்க. ஹேபியஸ் கார்பஸ் வந்து ஆட்கொணர் நீதி பேராணைன்னு சொல்லுவாங்க. ப்ரொஹிபிஷன் அப்படின்னா என்னன்னா, ப்ரொஹிபிஷன்னா தடை நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவாங்க. தடைனாலே இந்த செயலை நீ செய்யக்கூடாதுன்னு தடை விதிக்கிறது. அது பியாண்ட் இட்ஸ் ஜூரிடிக்ஷன். இட் ப்ரொஹிபிட்ஸ் சபார்டினேட் கோர்ட் ஃப்ரம் ஆக்டிங் பியாண்ட் இட்ஸ் ஜூரிடிக்ஷன். அதை சபார்டினேட் கோர்ட்டுங்கிறது ஹை கோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் கீழே இருக்கக்கூடிய, ஹை கோர்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய சின்ன சின்ன டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லாம் இருக்கு இல்லையா, அதான் சபார்டினேட் கோர்ட். ஒருங்கிணைந்த நீதிமன்றங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதான் சபார்டினேட் கோர்ட்ஸ். இந்த கோர்ட்ஸ்க்கு என்ன ஆணை பிறப்பிக்கிறாங்கன்னா, உங்கள் எல்லைக்கு வராத ஒரு செயலை நீங்கள் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு அந்த ரைட்ஸே இருக்காது, பட் அதை வந்து இவங்க ஏதாவது செஞ்சுருப்பாங்க, பட் அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது தான் வந்து என்னது தடை நீதி பேராணைன்னு சொல்லக்கூடிய ப்ரொஹிபிஷன், ரிட் ஆஃப் ப்ரொஹிபிஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா செர்ஷியோரி ரிட். செர்ஷியோரி அப்படிங்கிறது என்னென்னா உரிமை வினா நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவாங்க. கோவாரண்ட்டுங்கிறது எப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு இஷ்யூஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் எப்படி எடுக்காங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து அவர் எந்த அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட பதவியில் வந்து இருக்காரு அப்படின்னு நம்ம வந்து தெளிவுபடுத்துறதுக்காக இவங்க வந்து ரிட்டு இந்த கோவாரண்டோவை இஷ்யூ பண்ணுவாங்க. அதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து எந்த பேசிஸில், இப்போ இவர் சொல்லியிருப்பார் இவருக்கு வந்து இதுக்கு வந்து தகுதியே கிடையாது, ஆனால் வந்து இந்த பதவியில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு அப்படின்னா, அப்போ கோர்ட் கேட்கும் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து எந்த பேசிஸில் இந்த பதவியில் இருக்காரு, இவருக்கு அதுக்கான என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது கேட்குறது தான் வந்து கோவாரண்டோ. கோனாலே கொஷின், அந்த கொஷின் ஞாபகம், வினா, கொஷின் பண்ணுற மாதிரி, உரிமை வினா நீதி பேராணை. அடுத்தது வந்து செர்ஷியோரி, ரிட் ஆஃப் செர்ஷியோரிங்கிறது தடை மாற்று நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலே பாருங்கள், தடை பண்ணுறாங்க. அப்போ தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸருக்கோ இல்லை ஒரு நீதிமன்றத்துக்கோ, ஹைகோர்ட்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கோ இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய கோர்ட்ஸுக்கோ ஒரு தடை போட்டு அந்த டாக்குமெண்ட்ஸு அவங்க எடுத்து பண்ணுற அந்த வேலையை வந்து தனக்கோ, இப்போ ஹைகோர்ட்னா இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கோ அல்லது ஒரு கரெக்டான ஒரு ஆஃபீஸருக்கோ அதை ஃபார்வர்ட் பண்ணி நீங்கள் இனிமேல் பாருங்கள், இல்லை கொண்டு வாங்க, நான் இந்த கேஸை டீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து என்னது தடை மாற்று நீதி பேராணை, அதாவது ரிட் ஆஃப் செர்ஷியோரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரிட்ஸில் வந்து நம்ம 5 பார்த்தாச்சு: ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், செர்ஷியோரி அண்ட் கோவாரண்டோ.
அடுத்தது நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து எப்போல்லாம் வந்து நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னா, ஒரு பிரசிடென்ட் வந்து நாட்டில் வந்து ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு வைங்க. ஆர்டிகல் 352 படி ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன் அனௌன்ஸ் பண்ணும்போது ஆர்டிகல் 19 நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக ஆர்டிகல்ஸ் பார்க்கலாம், அப்புறம் தான் வந்து இது உங்களுக்கு புரியும். ஆர்டிகல் 19 என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சஸ்பெண்ட் ஆயிரும். ஆர்டிகல் 19 வந்து எதை சொல்லுது அப்படின்னா, பேச்சுரிமை அப்புறம் நம்மளோட எக்ஸ்பிரஷன், நம்ம மனசுல வெளிப்படுத்துறதுக்கான உரிமை, அப்புறம் கூட்டம் கூடுறது, இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஆர்டிகல் 19. எப்போ வந்து நாட்டில் எமர்ஜென்சி கண்டிஷன் வருதோ அப்போ பிரசிடென்ட் ரூல் வந்துடும் இல்லையா, ஆர்டிகல் 352 படி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, ஆர்டிகல் 19 வந்து தடைப்படுது. நம்ம வந்து வெளியே அவங்க எமர்ஜென்சி டைமில் அவங்க சொன்னால் தான் நம்ம கேட்க முடியும். நம்ம வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், எக்ஸ்பிரஷன், கூட்டம் கூடுறது, மூவ்மெண்ட், அசம்பிளி ஃபார்ம் பண்ணுறது, அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறது, இது எல்லாமே தடைப்படுது அந்த நேரத்தில். ஆனால் எதை வந்து அவங்களால தடுக்க முடியாது அப்படின்னா, ஆர்டிகல் 20யும் 21யும் சஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஆர்டிகல் 20 என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். அதுக்கப்புறம் ஆர்டிகல் 21 வந்து லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, வாழ்வுக்கும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கும் வந்து தடை விதிக்க முடியாது அவங்களால. ஆனால் எதுக்கு தடை விதிக்கிறாங்க அப்படின்னா, பேசுறதுக்கு, எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு, அசம்பிளி கூட்டம் கூடுறது, இதுக்கெல்லாம் வந்து தடை விதிக்கலாம். எப்போ எமர்ஜென்சி ரூல் வரும்போது பிரசிடென்ட் வந்து நேஷனல் எமர்ஜென்சி ப்ரொக்ளைம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த டைமில் ஆர்டிகல் 352 படி நம்ம அந்த டைமில் வந்து ஒரு பிரசிடென்ட்க்கு வந்து ஆர்டிகல் 19 வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் ஆர்டிகல் 2021 சஸ்பெண்ட் பண்ணி வைக்க முடியாது. வேறையும் சில ரைட்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து அந்த டைமில் பிரசிடென்ட்க்கு வந்து பவர் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் உள்ள இது பார்த்துடலாம், ஆர்டிகல்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இது கிளியராக புரியும். அதை வந்து ஒரு தனி வீடியோவும் அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து பாருங்கள், ஏதாவது ஒரு க்ளூ வச்சு, ஒரு ஷார்ட்கட் வச்சு நம்ம படிச்சிடலாம். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.